நீட்ஸ்ல 4 டைப்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுவேன். ஓகே. 4 டைப்ஸுமே இப்போ என்ன ஜஸ்ட் சும்மா 4 டைப்ஸ். டேட்டாபேஸ் வியூ, ப்ரொஜெக்ஷன் வியூ, மெயின்டெனன்ஸ் வியூ அண்ட் ஹெல்ப் வியூ. இது வந்து அந்த டேட்டாபேஸ் வியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மல்டிபிள் டேட்டாபேஸ் டேபிளை வந்து அதில் கனெக்ட் பண்ணி சென்சிட்டிவ் டேட்டாவை எல்லாம் ஹைட் பண்ணிடுவோம். மொத்தம் 4 வியூமே இதான் பண்ணும். சென்சிட்டிவ் டேட்டா மட்டும் ஹைட் பண்ணிடுவோம், மிச்ச டேட்டா மட்டும் அது ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். புரியுற மாதிரி சொல்லலாம். சேலரி, அதுபோக உங்க பர்சனல் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளோட யூசர் நம்ம கோட் நம்ம என்ன பண்ணுறோமோ தான் நடக்கும். பண்ணிட்டு இதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் டேட்டாபேஸ் வியூ என்னன்னா சிங்கிள் டேபிள் மட்டும் நம்ம எடிட் பண்ணி தான் எடிட் பண்ணலாம். அடுத்து ப்ரொஜெக்ஷன் வியூ அப்படின்னு என்னன்னா சிங்கிள் டேபிள் மட்டும் காமிக்கும், அவங்க எடிட்டும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம செட் பண்ணதை பொறுத்திருக்கு. மெயின்டெனன்ஸ் வியூ அப்படின்னு என்னன்னா அது வந்து நம்ம உள்ள எடிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, டேபிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. அதுக்கடுத்து ஹெல்ப் வியூ. இது வந்து செர்ச் ஹெல்ப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகே, அது கீழே காமிக்கிறேன். அந்த செர்ச் ஹெல்ப்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இருக்கா, அதை முடிச்சப்போ டேட்டா செர்ச் ஹெல்ப்ல நான் போட்டு உங்களுக்கு காமிச்சது இந்த மாதிரி தான் அவுட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வியூ. ரிலேஷன்ஷிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எதுக்குள்ள எது ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்துக்கலாம். நீங்கள் டபுள் டாப் பண்ணிங்கன்னா காமிக்கும். ஓகே, காப்பி பண்ணிங்கன்னா ஒரு அந்த மாதிரி வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய கூட போட்டுருக்கலாம், பேசிக்காக நான் இது போட்டிருக்கேன். அடுத்து வியூ ஃபீல்ட்ஸ் போய் இந்த டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேபிள் நீங்கள் ஷோ பண்ணி காமிக்க போகிறீங்க அப்படிக்கா. அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு எம்ப்ளாய்டி வேணும், நான் கொடுக்கேன். எம்ப்ளாய்டி நேம், ஃபோன் நம்பர் வேணும், டிபார்ட்மெண்ட் நம்பர் வேணும், மேனேஜர் நம்பர் வேணும், ஸ்ட்ரீட் நம்பர் வேணும், வேறு டிஸ்ட்ரிக்ட் தேவையான வச்சுக்கலாம், எல்லாம் விட்டுருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ரீட் நம்பர். எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேணும்ப்பா, இது வரைக்கும் இப்போ வேணும். அடுத்து திருப்பி கொடுக்கும்போது டிபார்ட்மெண்ட் டேபிளில் போகிறோம். டிபார்ட்மெண்ட் நம்பர், ஹெச்ஓடி அண்ட் மேன் பவர் எவ்வளோ இதுவும் கேட்டுருக்கோம். ஓகே, வந்துருச்சா. இதுக்கு செலக்ஷன் கண்டிஷன்ஸ் இது வந்து மேண்டேட்ரி இல்லை, நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் மேண்டேட்ரி இல்லை. ஓகே, ஆனால் நம்ம போகணுன்னா போட்டுக்கலாம். அதே தான். லைக் எனக்கு எந்த மாதிரிலாம் இதில் இருக்கும் அப்படின்னா பேசிக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு மெட்டீரியல் நம்ம கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எந்த லாங்குவேஜ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஏற்றாப்புல அந்த மெட்டீரியல் பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி தெரியணுங்கிறக்காக கொடுப்பாங்க. ஓகே, அதனால இது வந்து மேண்டேட்ரி இல்லை. மேன்ஷிட்டு போங்க, இந்த ரீடோலி தான் இருக்குது. மெயின் வித் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கோங்க. நாட்டில் கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். நாட்டில் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, எல்லாம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் ரீட் சேஞ்ச் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா சிங்கிள் டேபிள் மட்டும் 2 இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடியும், ஆனால் தேவையில்லை. ஓகே, அதுதான் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பட் முடியுமா கேட்டால் முடியும், சான்ஸ் இருக்குது சார். நம்ம வந்து இந்த யூனிட் யூஸ் பண்ணி பண்ணும்போது லைக் டேபிள் ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இதில் நமக்கு ஈஸியாக என்ன வரும்னா சிங்கிள் டேபிள் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் காமிக்கும் சார், ஷோ பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் சேவ். ஓகே, செக் field name department not in it. ஒவ்வொரு எரர் வரும்போது அதை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கலாம். ஓகே, நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்தனால அது சொல்லி வேறு கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு ஆக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கற்றுக்கிட்டது ரியலாக கற்றுருக்கோம். இதில் அவுட்புட் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டேபிள் ஜாயின் கண்டிஷன் என்னன்னா, இது வந்து இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் 2 நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னர் ஜாயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுக்கும் காமன் வேல்யூஸ் மட்டும் வரும். ஓகே. அவுட்டர் ஜாயின் லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர்னு உண்டு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஈஸி மெத்தட்ல வந்து லெஃப்ட் அவுட் லெஃப்ட் அவுட் லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அதுவும் காமனான வேல்யூஸ் ரைட் சைடு மட்டும் வரும். ஓகே. ஃபீல்ட்ஸ் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, நம்ம மெயின் ஸ்டேட்ஸ் கொடுத்தோம்னா மெயின் ஸ்டார்டரோடு மெயின்டெனன்ஸ் அலவுடு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியாது. வியூ பண்ணி பார்க்க முடியாது. டிஸ்ட்ரிக் மெயின்டெனன்ஸ் அலவுடு கொடுக்கணும். ஓகே. சேவ் பண்ணணும். சேவ் சேவ் செக் வார்னிங் தான். நோ ப்ராப்ளம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ரைட் ஆயிடுச்சு. கரெக்ட் லோட் ஆகும். இதை எக்ஸிட் பண்ணுங்க. ஓகே. நமக்கு வந்து தேவையான டீடைல்ஸ் மட்டும் ஒரு இதில் நிறைய எப்போ சொன்ன மாதிரி தான் தேவையான டீடைல்ஸ் மட்டும் தான் ஓவராலாகவே வரும். அதில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஐ கேன் இல்லை. ஓகே. ஏன்னா அது வந்து 2 டேபிள்ஸ் இது 2 ஒரு 10 டேபிள்ஸ் கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் மேக் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ ஆயிடுச்சா? டேட்டாபேஸ் டேபிள் டேட்டாபேஸ் வியூ இதுக்கு பார்க்குறது என்னன்னா வியூ 2 ப்ரொஜெக்ஷன் வியூ. ப்ரொஜெக்ஷன் வியூக்கு வந்து அதே மாதிரி தான். பட் ஒரு நிமிஷம். ப்ரொஜெக்ஷன் வியூ இது வந்து நம்ம ஒரே டேட்டாபேஸ் டேபிள் தான் கொடுக்க முடியும். அதுக்காக இதுக்கு இதில் வந்து என்னென்ன ஃபில் எனக்கு எம்ப்ளாய் ஐடி வேணும், நேம் வேணும், ஃபோன் நம்பர். இப்போ நான் ஒரு ஹெச்ஆர் வைக்க அப்படின்னா எனக்கு என்ன ஃபோன் நம்பர் வேணும், டிபார்ட்மெண்ட் நம்பர் வேணும், மேனேஜர் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அவங்க ஃபெசிலிட்டி எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இது மட்டும் தான் தேவை தெரியும்போது ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு கார்டு கொடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அசைன் ஆயிரும். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அலவுட் தான் இருக்கும். ரீட் அண்ட் சேஞ்ச் கொடுத்துருந்தீங்கன்னா ரீட் அதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஓகே. சேவ் செக் ஆக்டிவேட். ஆக்டிவேட். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்ஸ். ஓகே. இதை வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. செக் பண்ணி பார்த்துட்டு அதை மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ப்ரொஜெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது மெயின்டைன் வியூ. அதாவது மெயின்டெனன்ஸ் சொல்லிக்கிறது அதுமாரி ஒரு சில மெயின்டெனன்ஸ் வியூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால மல்டிபிள் டேபிள்ஸை இன்க்ரீட் பண்ணிக்கலாம். அதே எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், கிரியேட்டாக புதுசாக நியூ என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதுதான் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உள்ளே போனால் உள்ளே போகலாம், நீங்களாம் அசைன் பண்ணலாம். நீங்கள் அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ் டேபிள் வந்து அது வந்து மொத்தமாக கவர் பண்ணிக்கிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடணும். ஓகே. நான் ஓரளவு போகிறேன், ஆனால் கான்செப்ட் இதுதான். ஓகே. நான் வந்து அவுட்புட் ஃபுல்லாக காமிக்க மாட்டேன். ஏன்னா காமிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு எரர் வரும். அந்த எரர் வந்து என்னோட லேப்டாப்பில் என்னோட சிஸ்டத்துக்கு மட்டும் சால்வ் பண்ண முடியலை. ஸோ அதனால இதுதான் அதோட மீனிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே 2 டேட்டாபேஸ் டேபிளில் போடுவீங்க. போட்டதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் சாரி ஓகே இந்த டேட்டாபேஸ் டேபிள் கொடுப்பீங்க. இதில் இந்த ஃபீல்ட் நேம்லாம் நீங்களாக கொடுப்பீங்க. ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் வியூ ஃபீல்ட்ஸ் இதில் எல்லாம் வேணுமா கொடுத்துருக்கீங்க. சில கண்டிஷன் கொடுக்க மாட்டீங்க. இதில் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் வேணுமா கொடுத்துட்டு அடுத்து யூட்டிலிட்டிஸில் போய் டேபிள் மேனேஜர் ஜென்ரேட்டர் உண்டு. யூட்டிலிட்டிஸில் போய் டேபிள் மேனேஜர் ஜென்ரேட்டர்
இந்த மாதிரி போய் பண்ணலாம். ஒரு வரல உங்களுக்கு ப்ராப்ளம் மேக்ஸிமம் வரும். போய் அப்படி இல்லை SM30 SM30 போட்டு அது மூலமாக போகலாம். ஓகே, பட் அது இப்போதைக்கு வேணாம். அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது யாரும் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது லாஸ்ட் உள்ளது. ஹெல்ப் யூ என்னப்பா அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷன் சப்போர்ட் பண்ணுவேன். எப்போ சொல்லுவேன் சார் கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது வரும். இதே மல்டிபிள் எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். வியூவில் எனக்கு நல்லா வியூ ஆகணும் எப்போ மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் வியூ ஆகணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாமே வியூ ஆகணும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டா கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் அவுட் பார்க்க முடியாது இல்லை. எங்கே சொன்னது ஃபீல்ட் மெயின் டாட் ஸ்டேட்டஸ் இல்லையா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணுவோம். நம்ம ரீட் பண்ணி பார்க்க முடியல. சரி, ரீட் அண்ட் ரைட் கொடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு ரீட் பண்ணி கொடுத்துருக்கேன். சேவ் ஆகிடுச்சா? இந்த நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு சர்ச் ஹெல்ப்ஸ்னு தங்க இருக்காங்க. ஓகே, இதில் வந்து SRCH அப்படி கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. எலிமெண்ட்ரி சர்ச் கால்குலேஷன் என்னென்ன இருக்கு. எலிமெண்ட்ரி சர்ச்னா சிங்கிள் எலிமெண்ட் தான் பண்ண முடியும். அதுவும் சிங்கிள் டேபிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அது இது கலெக்டிவ் சர்ச்னா அப்படி கிடையாது, மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எலிமெண்ட்ரி சர்ச்கள் கூட சொல்லி தரேன். ஓகே, மேக்ஸிமம் வந்து இன்டர் கொஸ்டின்ஸ் ரொம்ப கிடையாது. பட் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை நீங்கள் நாலேஜ் கேர் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, மெத்தட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே, லோட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே வந்துடலாம். ஓகே, அதுவும் கிளிக் பண்ணலாம். இதில் வந்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை எதை சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு காமிக்கும். எம்ப்ளாய் ஐடி மட்டும் சர்ச் பண்ணிட்டு இம்ப்ளிசிட்டி எக்ஸ்பிளிசிட்டி அண்ட் லிஸ்ட் பொசிஷன் அண்ட் சீக்வன்ஸ் பொசிஷன் போட்டுட்டு டேரெக்டாக சேவ். செக் ஆக்டிவ். இது டேரக்ட் ப்ராசஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கேட்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி கொடுத்தா 102 மட்டும் காமிக்கும். ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம். அதாவது இது எப்படின்னா நீங்கள் சர்ச் ஹெல்ப்னா இதை பற்றி எப்படி இருக்குன்னா நீங்கள் 103 கொடுத்தீங்கன்னா 103 மட்டும்தான் வரும். இல்லை 102 வரும். இல்லாத வேல்யூ ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வரும். சம்திங் சின்ன ஒரு இந்த இஷ்யூ தான் நான் செக் பண்ணுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா இன்னொரு வேல்யூ கொடுத்தாலும் காமிக்குது. ஓகே, கீழே இன்னொரு வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் கேஷுவல் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. லிஸ்ட் ஆஃப் பொசிஷன் இப்போ கொடுக்கும்போது லிஸ்ட் இந்த மாதிரி கொடுக்க போகிறோங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் பொசிஷன் அவுட் பண்ணி எந்த மாதிரி வரணுங்கிறது. ஓகே,
இப்போ அதில் சேவ் செக் ஆக்டிவேட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா இது கிளிக் பண்ண எனக்கு கேட்கும் இது அப்படின்னு நான் அதை கிளிக் பண்ணுறேன் 104 கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டிக் கொடுத்தோன்னே எனக்கு கரெக்டாக அந்த 104 அவுட் காமிக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோதான்ப்பா, இது முடிஞ்சிடுச்சு. சரியா?